இந்த உலகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்தது எது என்பதை அறிய இளைஞன் ஒருவன் விரும்பினான். இரும்பிடம் போய் கேட்டான், இரும்பே, நீதானே இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்தவன்? இரும்பு சொன்னது, இல்லை, நெருப்பு தான் என்னை விட சக்தி வாய்ந்தது, என்னை அது உருக்கி விடுகிறது, நான் உருகி போகிறேன் என்று சொன்னது. உடனே நெருப்பிடம் போய் கேட்டான். நெருப்பு சொன்னது, இல்லை, இந்த தண்ணீர் தான் என்னை விட சக்தி வாய்ந்தது, தண்ணீர் என்னை அணைத்து விடுகிறது என்று சொன்னது. தண்ணீரிடம் சென்று கேட்டான், நீதானே இந்த உலகத்தில் மிகுந்த சக்தி வாய்ந்தவன் என்று. தண்ணீர் சொன்னது, இல்லை இல்லை, இந்த சூரியன் தான் என்னை விட சக்தி வாய்ந்தது, ஏனென்றால் என்னை நீராவியாக மாற்றி விடுகிறது என்று சொன்னது. சூரியனிடம் போய் கேட்டான். சூரியன் சொன்னது, இந்த மேகம் இருக்கிறதே என்னுடைய ஒளி கீற்றுகளை எல்லாம் மறைத்து விடுகிறது, எனவே மேகம்தான் என்னை விட சக்தி வாய்ந்தது என்று சொன்னது. மேகத்திடம் போய் அவன் கேட்டான். அப்பொழுது மேகம் சொன்னது, இந்த காற்று இருக்கிறதே, காற்று என்னுடைய மேகத்தை எல்லாம் கலைத்து விடுகிறது, எனவே அந்த காற்று தான் என்னை விட சக்தி வாய்ந்தது என்று சொன்னது. காற்றிடம் போய் கேட்டான். காற்று சொன்னது, இந்த மலை இருக்கிறதே, மலை என்னை தடுத்து விடுகிறது, என்னால் இயல்பாக இருக்க முடியவில்லை, நான் விரும்பிய திசையிலெல்லாம் செல்ல முடியவில்லை என்று சொன்னது. மலையிடம் போய் கேட்டான். மலை சொன்னது, இவ்வளவு பெரிய பாறையாக இருக்கக்கூடிய என்னை ஒரு சிறிய ஒளியை கொண்டு மனிதன் என்னை வீழ்த்தி விடுகிறான், என்னை நொறுக்கி விடுகிறான், என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறான், எனவே இந்த மனிதன்தான் இந்த உலகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்று சொன்னது. மனிதனிடம் போய் கேட்டபொழுது மனிதன் சொன்னான், இந்த உலகத்திலே என்னாலும் வாழுவதற்கு என்னால் இயலாது, என்னுடைய உயிரை எடுப்பதற்கு சாவு என்று ஒன்று இருக்கிறது, எனவே சாவுதான் இந்த உலகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று சொன்னான். சாவை போய் இந்த இளைஞன் கேட்டான். சாவு மிகவும் சிரித்து கொண்டே சொன்னது, உண்மைதான், நான் தான் இந்த உலகத்திலே மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன், ஆனால் ஒரு இளைஞன் இறந்தான். உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன், சந்தோஷமடைந்தேன். அவனை என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே 3 நாட்கள் வைத்திருந்தேன். 3 நாட்களுக்கு பிறகு என்னை விட்டு அவன் ஓடிவிட்டான், உயிர் தெழுந்தான், என்னுடைய சக்தியை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டான், என்னை அவனுக்கு அடிபணிய செய்து விட்டான். எனவே இந்த உலகத்திலே மிகுந்த சக்தி வாய்ந்தவன் அந்த இளைஞன்தான் என்று சொன்னது. யார் என்று கணிக்க முடிகிறதா? ஆம், சாவினுடைய சக்திகளை எல்லாம் தகர்த்தெறிந்து வாழ்விற்கு வந்த அந்த மனிதனுடைய பெயர் இயேசு கிறிஸ்து, உயிர்ப்பினுடைய மனிதர். இவர்தான் இந்த உலகத்திலே மிகுந்த சக்தி வாய்ந்தவர் என்று சொல்லுகின்ற பொழுது நமது நம்பிக்கை உண்மையிலே இன்னும் ஆளப்பட வேண்டும். இந்த உயர்ந்த மனிதனுடைய எல்லையில்லா இந்த சக்தியை நினைத்து நாமும் தொழ வேண்டும், அவருடைய பாதையில் பயணம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். நீங்கள் இந்த மனிதரை நேசித்தால், இவருடைய சக்தியிலே அபார நம்பிக்கை வைத்தால், ஒரு ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.